ஆதிவராகி ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீப ஒளி திருநாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும். அதே மாதிரி இதே வீடியோவில் நிலைவாசலில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு தீபாவளி. நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த தீபாவளி திருநாளில் நம்ம சேனல் சார்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் செய்கிறதா சொல்லியிருந்தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வீடியோவில், அதாவது நான் சொல்லக்கூடிய 3 வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ரேக்கி ஹீலிங் செய்கிறதா சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஃப்ரீ ரேக்கி ஹீலிங்க்கான 3ஆவது வீடியோ இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த தீபாவளியில் பல மடங்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லாத சூட்சமமான ரகசிய பண ஈர்ப்பு முறையை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரகசிய பரிகார முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஃப்ரீ ரேக்கி ஹீலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2மே பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் நிலைவாசல் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்கள் செய்கிறது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிலைவாசல் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். மற்றபடி நமக்கு வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. முதல்ல நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுக்க போகிறேன். பணத்தை பல மடங்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அஃபர்மேஷன் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் இருளையும் நீக்கக்கூடிய அஃபர்மேஷன்னு கூட சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தீபாவளி நாளில் இந்த அஃபர்மேஷனை சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷில் சொல்லி காமிக்கிறேன். இன் திஸ் திவாலி I remove all darkness of lack and invite wealth, joy and success. தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இந்த தீபாவளியில் குறைவு மற்றும் இருள் இவை அனைத்தையும் நீக்கி செல்வம், ஆனந்தம் மற்றும் வெற்றியை வரவேற்கிறேன். இந்த மாதிரி அஃபர்மேஷனை 3 முறை 3 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுமானது. நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல எந்திரிச்சு முதல்ல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் 2 உள்ளங்கையையும் நல்லா தேய்ச்சி சூடு வர்ற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு உங்கள் 2 உள்ளங்கையையும் உங்கள் முகத்தில் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 உள்ளங்கையையும் வானத்தை பார்த்த மாதிரி விரித்து வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதா உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்கள் உள்ளங்கையை பார்த்து கண் விழிங்க. இதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன இந்த அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ 3 டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இதை செய்யறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர முடியும்.
சரி, அடுத்ததா அந்த நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற நிலைவாசல் பரிகாரத்தை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் இந்த பரிகாரத்தை செய்யும் போது தான் இந்த பரிகாரத்துக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமாக செய்யும் போது அதோட பலன் நமக்கு 100% கிடைக்கும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம். நீங்கள் செய்கிறீங்கிறதையும் நீங்கள் செய்யும் போதும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீபாவளி அன்னைக்கு, அதாவது நாளைக்கு காலையில் இருந்து நாளைக்கு நைட்டு 8 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். ராகு காலம் இல்லாத, யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து செய்யுங்க. இதில் பெஸ்ட்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டைமாக இருக்குது. நாளைக்கு காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் 7:30 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 5 மணியில் இருந்து 8 மணிக்குள்ளே கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும். ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதுமானது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது நிலைவாசல் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறமா செய்யறது நல்லது. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்கள் நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்தில் நீங்கள் நின்றுக்கோங்க. அதாவது வீட்டுக்கு உள்ளே இருந்து செய்ய வேண்டிய பரிகாரம் இது. நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி உங்கள் நிலைவாசல் கதவில் உள்பக்கம் சென்டராக, அதாவது அந்த கதவோட நடுப்பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பலை பற்றி பல பதிவுகளில் நாம் பார்த்துருக்கோம். இந்த தீபாவளி திருநாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போது மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வருவாங்க. அந்த வகையில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கக்கூடிய முறையில் தான் யாருக்குமே தெரியாமல், அதாவது நம்ம கண்ணுக்கு கூட தெரியாமல் மகாலட்சுமி தாயாரோட சிம்பலை வீட்டுக்கு உள்பக்கம் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி நிலைவாசல் கதவில் வரைய சொல்லி சொல்கிறேன். நீங்கள் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி இந்த சிம்பலை வரைகிறனால இந்த சிம்பல் மற்றவங்க கண்ணுக்கும் தெரியாது, உங்களுக்குமே தெரியாது. இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு உங்கள் நிலைவாசல் கதவை திறந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்த்துக்கிட்டே மகாலட்சுமி தாயாரே வருக வருக அப்படின்னு சிரிச்ச முகத்தோட 3 முறை சொல்லிட்டு மற்ற வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.